படம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்ல வரவேற்பு இருக்கு. அப்பா படத்துக்கு எப்படி நல்ல வரவேற்பு கொடுப்பாங்களோ அதே மாதிரி என் படத்துக்கும் வரவேற்பு கொடுத்துருக்காங்க. சந்தோஷமா இருக்கு. நானும் சரத் சார், பொன்ராம் சார் என்ன நாங்கள் முயற்சி பண்ணோமோ அது கண்டிப்பாக வெளியே வந்திருக்கு. மக்களோட ரிவ்யூஸ் அந்த ரெஸ்பான்ஸை பார்க்கும்போது நாங்கள் அதை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறோம். இன்னும் யாரெல்லாம் படத்தை தியேட்டரில் போய் பார்க்கலையோ கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்க. இன்னைக்கு இந்த மக்களோட நான் வந்து படம் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நன்றி. சரி, இப்போ பொதுவாக விஜயா இருக்கட்டும், அடுத்தால அஜித்தா இருக்கட்டும், அவங்கெல்லாம் ரேஸு அரசியல் அப்படி போயிட்டாங்க. தமிழ் சினிமாவில் நடிகர்களுடைய ஈடுபாடு எப்படி இருக்கு? படம் அடுத்தடுத்த களம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ அடுத்தடுத்த கட்டம் நிறைய நடிகர்கள் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியாஸ் நிறைய இருக்கு. லைக் யூடியூபர்ஸ் நடிக்க வராங்க, டிக்டாக் பண்றவங்க இல்ல ரீல்ஸ் பண்றவங்க நடிக்க வராங்க. ஸோ சினிமா வளர்ந்துக்கிட்டே தான் போயிட்டு இருக்கு. நம்ம எப்பயுமே அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எம்ஜிஆர், சிவாஜில இருந்து ஆரம்பிச்சு இப்போ விஜய் சார், அஜித் சார் வரைக்கும் நீங்க சொல்றீங்க. ஸோ ஒருத்தவங்களுக்கு அந்த ஏஜ் வந்துகிட்டே இருக்கும் போது அடுத்த ஆர்டிஸ்ட் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஓகே, இப்போ தமிழ்நாடு ஃபுல்லா நீங்க பார்த்துட்டு வரீங்க சார். ஆனா நம்ம தமிழ்நாட்டுல தமிழ் சினிமாவோட இந்த காந்தாரா, அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இப்போ வந்திருக்க அனிமேஷன் மூவி, இதெல்லாம் அதிகப்படியான வசூல் கொடுக்குது. தமிழக மக்கள் என்ன மாதிரியான கதைக்களம் எதிர்பார்க்கறாங்கன்னு நினைக்கிறீங்க? அது இப்போ நம்மளுக்கு வந்து இன்டர்நெட், சோஷியல் மீடியா இந்த இது நிறைய வளர்ந்தனால ஒரே ஒரு கதைக்களம்னு நம்ம சொல்லவே முடியாது. நீங்களே இப்போ சொன்னீங்க இந்த அவதார், காந்தாரா எல்லாருமே எல்லா லாங்குவேஜ் மூவியும் இப்போ மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம தமிழ் சினிமாவையும் அந்த லெவலுக்கு நம்ம கொண்டு போனால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆடியன்ஸ் தமிழ் சினிமாவும் பார்ப்பாங்க, அதையும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க.